ஒரு ஆஸ்கார் விருது பெறணும்னா அதற்கு தகுதியாக நான் எப்படி இயங்கணும்? பிடிக்காத வேஷம் கொடுக்கப்படுகின்ற பொழுது பிடித்து செய்யணும். மூச்சை அடக்கி சாக்கடைக்குள்ள இறங்கணும். ரியலாவே போட்டு என்னை எடுத்தானுங்க. அபி ஆப்கே சாமனே அமர கலாகார் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில பண்ணணும். ఈ చరిత్రలో పునరావర్తం కారాదంటే നിങ്ങളുടെ ഞാനൊന്ന് പറയട്ടെ വർത്തമാനം അങ്ങനെ ഇല്ലെങ്കിൽ പിന്നെ ഒരുപാട് എല്ലാ மொழியிலையும் நாங்கள் போய் ஆக்ட் பண்ணணும். காட்சிக்கான ஆக்ஷன் டு கட் இது இந்த கேப்பில் உங்கள் மனநிலை என்ன அது எப்படி அந்த பாத்திரத்துடைய மனநிலை இருக்கும். சட்டையை மாற்றுவாங்க, கெட்டப் மாற்றுவாங்க. நான் அந்த படத்துக்காக குரலையே மாற்றினேன். நல்ல பின்னணி பாடகராக பெரிய கணீர்னு பாடக்கூடிய ஒரு பாடகனுக்கு குரல் வந்து நான் ஒன்று பரையிட்டு அற்புதமான நடிப்பு. யாரோ டப்பிங் கொடுத்து கெடுத்து விட்டார்களே அப்படின்னு கொடுத்ததே நான் தான். நடிகனா எப்படி மாறுவது? ஒருவன் எப்பொழுது தன்னுடைய ரிசப்டிவிட்டியை அதிகப்படுத்துகிறானோ அப்பொழுது அவன் நடிகனாக மாற இயலும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறேன். ரொம்ப பிரமாதம். உங்கள் எல்லா ரசிகர்களையும் இதன் வாயிலாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். ஃபைண்டர் இந்த படத்தில் வந்து உங்களுடைய கதாபாத்திரம் பார்க்கும்போது ஒரு மீனவ சமுதாயத்திலேருந்து செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு கைதியாக ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபைண்டர் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் உங்களை நம்புகிறேங்க சார், பரிபூர்ணமாக உங்களை நம்புகிறேன் அப்படின்னு ஒருத்தன் இன்னொருத்தன் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த நம்பிக்கை சிதறி உடையும் பொழுது ஒருத்தன் எப்படி தடுமாறி லைஃப்பில் மீண்டு வர்றான் அப்படிங்கிற அந்த அந்த விஷயம் எனக்கு ஃபைண்டர் படத்தில் பிடிச்சது. அதனால நான் உடனடியாக ஒத்துக்கிட்டேன் இந்த படத்தை. சூப்பர் சார், சூப்பர் சார். ஏன்னா இப்போ ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது சார். ஒருவன், அதாவது நீங்கள் நிறைய கேரக்டர் பண்ணிட்டீங்க சரிங்களா? போலீஸாக பண்ணியிருக்கீங்க, வில்லனா, ஐ மீன் நகைச்சுவையாக இருக்கட்டும், ரொம்ப எமோஷனல் கேரக்டர் எல்லாமே இருக்கட்டும். பட் ஒரு கதாபாத்திரத்துக்கும் என்னை நான் மாற்றிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் மீனவனாக இருந்தாலுமே என்னுடைய உடல் தான், நான் பேசக்கூடிய ஸ்லாங் வேணால் மாறிக்கிட்டு அதே உடல் தான். பட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்குல ஆன் ஸ்கிரீனில் அதுக்காக என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். அது ரொம்ப எளிது சார். அதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் தொழில்முறை கலைஞனுடைய தலையாய கடமை. நான் ஒரு டைப்பை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இந்த இடத்துல வச்சு பார்த்துருக்கேன், அதை செஞ்சு காட்டட்டுமா அப்படிங்கிற உணர்வோடு நான் என்றைக்குமே போனதே இல்லை. ஐ வில் கோ அஸ் எ எம்டி வெசல். என்னுடைய இயக்குனர் எதை நிரப்புகிறாரோ அதை தாங்கும் கலையமாக நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால தான் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆக முடியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். ஸோ அப்போனா இந்த கேள்வி கேட்கலாம், வாட் இஸ் சக்ஸஸ் உங்களுடைய இதுலேருந்து சொல்லுங்கள். சக்ஸஸ்ங்கிறது அதை வெற்றின்னு தமிழில் நம்ம சொல்கிறோம். கீழே விழாமல் இருப்பது வெற்றி அல்ல, எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பது தான் வெற்றி. இத்தனை வருஷ சினிமா பயணத்தில் வந்து இந்த ஆசை எனக்கு நிறைவேறல அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? நான் தேவையில்லை எதுக்குமே ஆசைப்பட்டதே கிடையாது. நைஸ். ஆமாம், நான் டிசையருங்கிறது வேற, ஆஸ்பிரேஷனுங்கிறது வேற. ஆசைப்படுவது என்பது வேறு, ஆர்வம் கொள்ளுதல் என்பது வேறு. இதுவாக மாற வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஆர்வம். இது எனக்கு வேண்டும் அப்படின்னா என் தகுதிக்கு மீறி செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் ஆசை. இப்போ நான் ஆஸ்கார் விருது வாங்கணும்னு ஆசைப்படுற ஒரு நடிகன் அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு நாடக நடிகன், சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆஸ்கார் விருது வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஆசை கிடையாது. அதாவது டிசையருங்கிற அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நான் அடக்க மாட்டேன். ஓகே. அப்போ அதை நோக்கி ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னா அதை நோக்கி ட்ராவல் பண்ணலாம் முடியாது, அப்படி திட்டமிட முடியாது. அதற்கு நான் தகுதியாக நான் இருக்கணும்னு நான் நினைக்கணும். சார், நான் வந்து நீங்கள் கேட்டிங்கல்ல, காமெடியும் பண்ணுறாரு, குணச்சித்திரமும் பண்ணுறாருன்னா இது வந்து வசதிக்காக செய்து கொள்வதல்ல. இதற்கு நான் தகுதியாக ஆகணும்னா நான் அப்போ ஐ எம் ரெடி டு ரிசீவ் வாட் எவர் ரோல் கிவன் டு மீ.
ஒரு ஆஸ்கார் விருது பெறணும்னா அதற்கு தகுதியாக நான் எப்படி இயங்கணும், எப்படி என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும், எத்தகைய ஆளுமை பண்புகள் என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத ரியலைசேஷன் உணர்வும் பொழுது தான் அதெல்லாம் நடக்கும். ஸோ ஒருத்தருடைய ஜேர்னியில் ஒரு நடிகனுடைய பயணம், அவன் விரும்புகிற வேஷம் கிடைக்கலாம், விரும்பாத வேஷம் கிடைக்கலாம். இந்த வேஷம் செஞ்சால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சார் அப்படின்னா, பிடிக்காத வேஷம் கொடுக்கப்படுகின்ற பொழுது பிடித்து செய்யணும், இஷ்டப்பட்டு செய்யணும். நான் கால்வாய் தள்ளுற இந்த துப்புரவு தொழிலாளியாக ஆக்ட் பண்ணேன். மூச்சை அடக்கி சாக்கடைக்குள்ளே இறங்கணும். ரியலாகவே போட்டு என்னை எடுத்தானுங்க, என்னை டெட் பாடியாக வெளியே தூக்கணும். அப்படி சீன் எடுத்தாங்க பாம்பு சட்டைங்கிற படத்தில். இது என்ன விசேஷம்னா, நான் தம் அடக்கி மூச்சை பிடிச்சிருக்கணும். ஏன்னா டெட் பாடி தூக்கும் பொழுது பாதி வரும் பொழுது என்னடா டெட் பாடிக்கு மூச்செல்லாம் விடுது அப்படின்றவாங்க ஆடியன்ஸு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சிரமங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணால் தானே நமக்கு விரும்பிய பயணம், நமக்கு விரும்பிய பாத்திரங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. கண்டிப்பாக. நான் இப்போ நிறைய அதாவது எல்லாருமே சொல்லக்கூடியதுன்னா, சார்லி ஒரு மிகப்பெரிய நடிகர். எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை, அவர் மிகப்பெரிய நடிகராக தான் இருப்பார். காரணம் என்னன்னா 1000 ஸ்டேஜ் ட்ராமா, அப்போ எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு நடிகராக தான் இருப்பார். இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, காமெடி ஆக்டர். ஆமாம், நான் 1000 நாடகங்கள் நடித்ததுக்கு முக்கியமான காரணமே, நான் இந்த நாடகமில் இருந்தேன் சார், இந்த ட்ராமா ட்ரூப்பில் இருந்தேன், அதனால நடித்தேன் அப்படி கிடையாது. நான் 1980 இந்திய அரசு செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தில் இசை நாடக பிரிவில் இந்திய அரசு கலைஞர் அப்படிங்கிற போஸ்ட்டில் ஒர்க் பண்ணேன். அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 99% மேடைகளில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியே தீரணும். ஒரு நாளைக்கு 3 காட்சிகள் நாடகங்கள் நடித்தே தீரணும். நாடகம்னா எப்படி நாடகம்னா, அபி ஆப்கே சாமனே அமர கலகர் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் பண்ணணும். திடீர்னு சரித்திரமுలు புனராவர்த்தம் காராதன்ட்டே தெலுங்கில் ஆக்ட் பண்ணணும். നിങ്ങളുടെ ഞാനൊന്ന് പറയട്ടെ വർത്തമാനം അങ്ങനെ ഇല്ലെങ്കിൽ പിന്നെ ഒരുപാട് அப்படின்னு மலையாளத்தில் எல்லா மொழியிலையும் நாங்கள் போய் ஆக்ட் பண்ணணும். எல்லா மொழியிலையும் நாங்கள் செய்யணும். அப்போது எனக்கு அந்த மொழி தெரியாதுன்னு சொல்லிட்டா என்னை கட் பண்ணிடுவானுங்க. கண்டிப்பாக தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் எழுதி வச்சு அதை வேற மாதிரி ஆக்ட் பண்ணணும் ஸ்டேஜில். என்னுடைய குரலில் தான் பண்ணணும், உணர்வுகளை இருந்து தவறக்கூடாது. மிகப்பெரிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய நாடக மேதை PS ராமாராவ் அவர் தான் என்ன அந்த போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணார். ஏன்னா நாடகத்தில் நடிக்கும்போது அதான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன்னா, நாகேஷ் சார் மாதிரி இமிடேட் பண்ணுவாங்க. நான் ஒரு காட்சியில் அதை நான் லிட்ரலாக கவனிச்சேன். எங்கன்னா நம்ம ஒரு படத்தில் நாகேஷ் சார் ஒரு நடிப்பு ஒன்று நடிச்சிருப்பார். அவங்க மகள் இறந்து போனப்போ அப்படியே அவளா அப்படியே ஒரு வேதனை, அந்த இடத்துல நிலகுலைஞ்ச ஒரு மனசு. அதுவே உங்களுக்கு வெற்றி கொடிக்கட்டில் நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் அப்படி அதில் எனக்கு லிட்ரலாக எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஒரு வேதனை இருக்குது, ஒரு ஏக்கம் இருக்குது, இந்த இடத்துல அவரோட மனநிலையே இல்லை. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இல்லை, நம்ம வரல நாகேஷ் சாருக்கு தன்னுடைய மகளை பறி கொடுத்த தன்மை. ஆமாம், இது மகளையோ மனைவியோ அப்படியெல்லாம் பறி கொடுக்கலை. எப்படி பரிதவிப்பு வருதுன்னா, தான் நம்பி கொடுத்த ஒரு மொத்த பணத்தொகை இழந்துடுறான். ஆமாம், ஏமாந்துடுறான் ஒரு அப்பாவி. அதனால எப்போல்லாம் அந்த நம்பிக்கை துரோகம் வருகிறதோ அப்போல்லாமே ஒரு பெரிய அவலம் மனிதனுக்குள்ளே ஏற்படும். அந்த உணர்வு இதில் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபைண்டர் படத்தில் நான் இப்போ தான் பார்த்தேன். ஃபைண்டர் படம் இப்போ டைரக்டர் போட்டு காட்டினார் எனக்கு, வினோத் ராஜேந்திரன் சார். என்னங்க அதுக்குள்ளே படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஸோ வர்ற ஏப்ரல் 20 இந்த ஃபைண்டர் படம் எல்லா திரையரங்குகளையும் வருது. நம்ம ரசிகர்கள் எல்லாரும் திரையரங்குக்கு போய் இந்த படத்தை பார்த்து எங்கள் மொத்த ஃபைண்டர் டீமை என்கரேஜ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஆக்ஷன் டு கட்டுன்னு ஒன்று இருக்குல்ல சார், ஒரு காட்சிக்கான ஆக்ஷன் டு கட், இந்த கேப்பில் உங்கள் மனநிலை என்ன சார் இருக்கும்? அது எப்படி அந்த பாத்திரத்துடைய மனநிலை இருக்கும்? ஓகே, அந்த பாத்திரம் இப்போ நான் போஸ்ட்மேனாக பண்ணால் போஸ்ட்மேன் என்ன நினைக்கிறானோ அது இருக்கும். போய் ஒரு 1/2 லிட்டர் பால் வீட்டுக்காக வாங்கிட்டு வரணும் அப்படின்னா அந்த உணர்வு இருக்கும். அந்த கேரக்டர் என்னவாக செயல்படுகிறதோ அது என்னுடைய மனநிலையாக இருக்கும். இந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். சிகரமில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு மாதவனுடைய, இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு நீங்கள் மலையாளம் பேசும்போது எனக்கு மாதவன் தான் வந்தார். ஏன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக அதை பண்ணியிருப்பீங்க. சிகரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சார்? எனக்கு நான் ஆக்ட் பண்ண படங்கள்லேயே சார், சிகரம் படத்துக்கு விக்கு மாற்றுவாங்க, சட்டையை மாற்றுவாங்க, கெட்டப் மாற்றுவாங்க.
நான் அந்த படத்துக்காக குரலையே மாற்றினேன். நல்ல பின்னணி பாடகராக பெரிய கணீர்னு பாடக்கூடிய ஒரு பாடகனுக்கு குரல் வந்து நான் ஒன்று பரையிட்டு எந்த குருவாயிருப்பா, அது ஆக்சுவலாக மலையாளத்தில் அடூர் பாசி சாருடைய வாய்ஸ் அது. ஓகே. எடா ஞானொன்று எடா பயவிட்டு சார்லி அப்படி தான் அவர் கூப்பிடுவார். இதை நான் டைரக்டர் சார்கிட்ட, அனந்த் சார் தான் என்னுடைய அம்மையப்பன், என்னுடைய ஆசான் பாலச்சந்தர் சார் என்னுடைய அம்மையப்பன், எனக்கு எல்லாமுமாக இருந்து நாங்கள் எப்போதுமே நன்றி சொல்லக்கூடிய அந்த அனந்த் சாருக்கு தான் அந்த சிகரம் படத்துடைய டைரக்டர். அவர்கிட்ட பர்ஃபார்ம் பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து மிகப்பெரிய, யாராலும் கணிப்புக்கு உள்ளெல்லாம் அடக்க முடியாத அளவிற்கு ஆற்றல் கொண்ட பெரிய திறமையான பெரிய திரை பேரறிஞர் அனந்த் சார். அவர் டைரக்ட் பண்ண படம் சிகரம். அதில் இந்த மாதிரி வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது சூப்பர் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. படம் எதிர்பார்த்த அளவுக்கு ரிலீஸ் ஆன நேரத்தில் போகலைனாலும் அந்த படம் எப்போ டிவியில் பார்த்தாலும் எப்போ யார் பார்த்தாலும் அந்த பாடல் காட்சி மேடையில் பாடும் பொழுதும் எனக்கு உடனடியாக ஒரு 3 படம் புக் ஆகும். இப்போ வரைக்கும் உங்களோட காலட்டியூனே அதுதான். அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. ஆமாம். அதுக்கு என்னன்னா பாலுனா தான் மியூசிக். ஸோ நான் பாலு எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவருடைய அன்பை பெற்றது அடியனுடைய பாக்கியம். ஸோ அவர் தான் படத்தில் ஹீரோ, அவர் தான் படத்துக்கு மியூசிக் டைரக்டர். ஸோ அதனால எனக்கு அந்த சிகரம் படம் பிரமாதமான எனக்கு ஒரு நெருக்கத்தை உரிய படம். அதில் ஒரே ஒரு விமர்சனத்தில் எழுதியிருந்தாங்க, அதையும் மறக்க முடியாது. மிகச்சிறந்த நடிகர், அற்புதமான நடிப்பு, யாரோ டப்பிங் கொடுத்து கெடுத்து விட்டார்களே அப்படின்னு. கொடுத்ததே நான் தான். ஓகே. அவங்க இந்த வயசுல ஞான் ஒன்று வரையட்டே அப்படின்னு இப்படியே பேசுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஞான் ஒன்று வரையட்டே, எடா குருவாயிரப்பா நல்ல குரலை கூடுன்னு வேண்டிக்கிட்டா குடும்பத்தை கொடுக்குறாயே அப்படின்னு சொல்லி அது அப்படியும் சில விமர்சனங்கள்லாம் வரும். ஸோ கால ஓட்டத்தில் எப்படிப்பட்ட இதுகள்லாம் வருதோ அதை நோக்கியே வி ஹேவ் டு ஸ்விம். சூப்பர் சார். ஆமாம், நல்ல திரைப்படங்கள் இந்த மாதிரி ஃபைண்டர் மாதிரி படம் வருகின்றது. அதை நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சார். ஏன்னா நாங்களுமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தோம். இப்போ நான் சொல்கிறது வந்து இது நான் சொல்கிறது தவறாக சரியான்னு தெரியல. என்ன அப்படின்னா சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுடைய கொண்டாட்டம் குறைஞ்சிச்சா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் நல்லது தான், எண்ட் ஆஃப் த டே என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறது எந்த மொழியில் இருந்தாலும் அது சினிமா, அது படம், அப்படி தான் நான் பார்ப்பேன். சரிங்களா? பட் ஆனால் மலையாள படங்கள் வந்து அதிகமாக கொண்டாடப்படுது. தமிழ் சினிமா சமீபத்தில் பெருசாக எதுவுமே வரல, கொண்டாடப்படக்கூடிய அளவில் தமிழ் சினிமா வரல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் ஃபைண்டர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போணுச்சுன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நானும் அதுக்கு தான் ஏப்ரல் 20 வெளியாகக்கூடிய இந்த ஃபைண்டர் திரைப்படத்தை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மக்கள் ஒவ்வொருத்தரும் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுத்து வரவேற்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சார். இதில் வந்து ரிஹர்சல் அப்படிங்க என்னன்னா கண்டிப்பாக நீங்களாம் வந்து ரிஹர்சல் பண்ணியிருப்பீங்க. ஒரு படத்துக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஹர்சலுங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். பட் இப்போ சமீப காலமாக அந்த ரிஹர்சலுங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குங்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரிஹர்சல் அப்படிங்கிறது, படத்துக்கு ரிஹர்சலுங்கிறது, நீங்கள் ரிஹர்சல் நடத்தப்பட்ட ஒரு படத்துடைய பேர் சொல்லுங்கள் சார். நிறைய படத்துக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சார்பேட்டாவாக இருக்கட்டும் ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க முன்னாடியே. ஸோ உங்களோட படங்கள்லையுமே நான் ரிஹர்சல் செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட படங்களை நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை. ஓகே. ஒருவேளை அவங்க ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன கூப்பிடலையோ என்னமோ அதுவும் எனக்கு தெரியாது. பட்டு என்னுடைய இப்போதைய ரிஹர்சல், என்னுடைய இப்போதைய ஸ்டேஜிங் எல்லாமே வரக்கூடிய ஏப்ரல் 20 எங்கள் படம் ஃபைண்டர் படம் ரிலீஸ் ஆகிறத நோக்கியே இருக்குது. சூப்பர் சார். ஹவு டு பிகம் ஆக்டர் அப்படிங்கிற இறுதி கேள்வியாக கேட்குறேன் சார். இறுதி கேள்வியை வந்து நான் நிறைவான கேள்வியாக மாற்றுறேன். பதில் ஒன்று தான், ரொம்ப சிம்பிள். உங்கள் கேள்வி இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக அண்டர்லைன் பண்ணுறதுக்கு வசதியாக. ஹவு டு பிகம் ஆக்டர், ஒரு நடிகனாக எப்படி மாறுவது? ஒருவன் எப்பொழுது தன்னுடைய ரிசப்டிவிட்டியை அதிகப்படுத்துகிறானோ அப்பொழுது அவன் நடிகனாக மாற இயலும். ஸோ இதுவரைக்கும் ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் ஏப்ரல் 20 ஃபைண்டர் திரைப்படம் வெளிவர இருக்குது. திரையரங்குகளுக்கு சென்று ஒவ்வொருத்தரும் ரசித்து அதை வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்கள் டைரக்டர் வினோத் ராஜேந்திரன் சார்பாகவும், எங்கள் தயாரிப்பாளர் ரஜீவ் சுப்பிரமணியம் சார்பாகவும், என்னுடைய தம்பி சந்திராயன், எங்கள் கலைஞர்கள் தாரிணி, பிரணா, ஒட்டுமொத்த டீம் சார்பாக உங்கள் அனைவரிடமும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.